சிவபக்தர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். வாழ்க்கையில் முன்னேற சில நேரம் உன்னை தனிமைப்படுத்திக் கொள். சிவன் காட்டும் வழி. இன்று மனிதர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் எப்போதும் உலகத்தின் சத்தத்திற்குள் வாழ்கிறார்கள். ஆனால் தங்களுடைய மனதின் சத்தத்தை ஒருபோதும் கேட்பதில்லை. காலை எழுந்தவுடன் மொபைல், இரவு தூங்கும் வரை கவலை, மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்துக்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை மறந்து வாழ்கிறார்கள். அதனால்தான் மனதில் அமைதி இல்லை, கவனம் இல்லை, தெளிவு இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றமும் இல்லை. அதனால்தான் சிவபெருமான் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருகிறார். சிவனை பாருங்கள். உலகத்திலிருந்து விலகி இமயமலையின் அமைதியில் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் கூட்டம் இல்லை, ஆடம்பரம் இல்லை, சத்தம் இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் அவரை தேடி வருகிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் உண்மையான சக்தி அமைதிக்குள்தான் பிறக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் சில நேரம் உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிமை என்றால் தோல்வி அல்ல, அது உன்னை உருவாக்கும் நேரம். ஒரு விதை மண்ணுக்குள் தனியாக புதையாமல் மரமாகாது. ஒரு பட்டாம்பூச்சி கூட்டிலிருந்து தனியாக போராடாமல் பறக்க முடியாது. அதேபோல் மனிதனும் சில நேரம் தனிமையை அனுபவித்தால்தான் வலிமையானவன் ஆகிறான். சிவபெருமான் நமக்கு சொல்லும் முதல் பாடம், அமைதியாக இரு. இன்று பலர் அதிகமாக பேசுகிறார்கள், ஆனால் தங்களை மாற்றிக்கொள்ள நேரம் செலவிடுவதில்லை. சிவன் அதிகம் பேசுவதில்லை, ஆனால் அவருடைய அமைதி உலகத்தையே மாற்றுகிறது. அதுபோல நீயும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் சில நேரம் அமைதியாக இரு. உன்னை நீ கவனிக்க ஆரம்பி. உன் பலவீனம் என்ன? உன் இலக்கு என்ன? உன் வாழ்க்கையை எது பின்னால் இழுத்துக் கொண்டிருக்கிறது? இதையெல்லாம் புரிந்து கொள்ள தனிமை தேவை. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை தனியாக விடும். அப்போது பலர் அழுவார்கள், என்னுடன் யாரும் இல்லை என்று வருந்துவார்கள். ஆனால் சிவன் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? உலகம் விலகும் நேரம் நீ உன்னை கண்டுபிடிக்கும் நேரம். சிவன் இமயமலையில் தனியாக இருந்தார். அந்த அமைதிக்குள்தான் அவர் பரமசக்தியாக மாறினார். அதேபோல் நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடைய வேண்டுமென்றால் அதிகமான கவனச்சிதறல்களில் இருந்து விலக வேண்டும். அதிகமான சோஷியல் மீடியா, அவசியமில்லாத நண்பர்கள், பயனில்லாத பேச்சுக்கள், இவைகள் மனசக்தியை குறைக்கிறது. அதற்கு பதிலாக அமைதியை தேர்வு செய், தியானத்தை தேர்வு செய், உழைப்பை தேர்வு செய், சிவனை நினைப்பதை தேர்வு செய். தினமும் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஓம் நமசிவாய என்று சொல்லிப் பாருங்கள். முதலில் எதுவும் நடக்காதது போல தோன்றலாம், ஆனால் மெதுவாக மனம் அமைதியாகும், கவனம் அதிகரிக்கும், பயம் குறையும், உள்ளுக்குள் ஒரு புதிய சக்தி பிறக்கும். அதுதான் சிவனின் வழி. சிவன் நமக்கு கற்றுத்தருவது, உன்னை வெல்லாமல் உலகத்தை வெல்ல முடியாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி மற்றவர்களை ஜெயிப்பது அல்ல, உன் சோம்பலை ஜெயிப்பது, உன் பயத்தை ஜெயிப்பது, உன் குழப்பத்தை ஜெயிப்பது. அதை செய்ய வேண்டுமென்றால் சில நேரம் தனிமை தேவை. நினைவில் வை, தனிமை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வலிமையாக்க வருகிறது. இன்று உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீ அமைதியாக இருப்பதை பலர் தவறாக நினைக்கலாம். ஆனால் கவலைப்படாதே, சிவன் போல அமைதியாக உழை. ஒரு நாள் உன் வாழ்க்கைதான் பேசும். ஏனெனில் அமைதிக்குள் உருவாகும் மனிதனை உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஓம் நமசிவாய.